வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வையாக காணவிருப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் தமிழக திரையரங்கில் ரிலீஸின் சிறப்பு பார்வை. தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ரிலீஸான நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல, இந்திய திரைப்பட உலக வரலாற்றிலேயே பாரத் பட்டம் பெற்ற நடிகர் பொன்மனச்செம்மல் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். இந்திய வரலாற்றில் பாரத் பட்டம் பெற்ற முதல் இந்திய திரைப்படம், பாரத் பட்டம் பெற்ற முதல் நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் 1971 ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதிலும் மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் 1971 ஆண்டு ரிலீஸான நாள் முதல் அன்று தொடங்கி இன்று வரையிலும் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவிக்கும் திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம். மேலாடி நபி திருநாளை முன்னிட்டு செப்டம்பர் 13 வெள்ளிக்கிழமை முதல் மக்கள் நடிகர் புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் பழனி சந்தான கிருஷ்ணா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தை செப்டம்பர் 13 வெள்ளி முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்ட பழனி சந்தான கிருஷ்ணா திரையரங்கு உரிமையாளர்கள், பணிக்குழுக்கள், விநியோகர்கள் அனைவருக்கும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் பழனி சந்தான கிருஷ்ணா திரையரங்கு உரிமையாளருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தை திரையிட்டதற்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடம் இருந்தும் விடை பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அகில உலகமெங்கும் வாழும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் மற்றும் இந்துக்கள் பெருமக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் மேலாடி நபி நல்வாழ்த்துக்களையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். உழைப்படி நடக்கிற தொழிலுக்கு தான் கௌரவம் இருக்கும். தொழிலுக்கு கௌரவம் இருந்தா தான் எல்லாரும் ஈடுபட முன் வருவாங்க. உன்னை நான் பாத்துக்கிறேன். புறம்போக்கு எம்மா பேரு எங்க வாதியார பாத்துக்கிறேன்னு சொன்னவனுங்க எல்லாம் கட்சியில அட்ரஸ் தெரியாம போயிட்டானுடா. நீ குழந்தை பையன் தோல்விக்கும் எங்க வாதியாருக்கும் எம்மா தூரம் தெரியுமாயா? ரிக்ஷாக்காரன் சொன்னாலே ஏற்கனவே அவங்களை பத்தி உங்களுக்கு எல்லாம் ஒரு தப்பு அபிப்பிராயம் இருக்கு. அதை மாற்றத்துக்கு தான் இந்த முயற்சி. மற்றவங்க வயிறு நிறைஞ்சா இவரு நெஞ்சு நிறைஞ்சு போயிடும். இது வழக்கம் தானே. பிஏ பட்டதாரி இப்படி ரிக்ஷா ஓட்டுறது நீங்க வாங்கின பட்டத்தையே கேவலப்படுத்துற மாதிரி இல்லையா?
எம்மாடி ரிக்ஷா இருக்கிறது ஒரு தொழில் தாம்மா. உடல் உழைப்பும் அறிவும் சேர்ந்து செயல்பட்டாதான் ஒரு தொழிலுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது. தமிழ் மகன் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல். படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும்.